அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. MP Developers launching MP Petals வரும் செப்டம்பர் 13, 14, 15 லான்ச்சிங் நடைபெறுகிறது. இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில். கால் 8524806806. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. கடைசி 3 சீசன்ல கமல் சாரையும் சேர்த்து விமர்சிக்கும் விதம் கடைசி சீசன்ல எக்ஸ்ட்ரீமா விமர்சிக்கிற விதம் வரைக்கும் போயாச்சு. மக்களுக்கு ஒரு விஷயம் தான் விஜய் சேதுபதிக்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பே இருக்கட்டும். ஒரு தப்புன்னு ஸ்ட்ரெயிட்டா கமல் சார் மாதிரி பண்ணாம சொல்லுவாரா? ரொம்ப யங் கிரவுடுக்கு வந்து பிலாசபிக்கல் ஒர்க் அவுட் ஆகாது. சிம்பிளிஃபைடா ரீச் ஆகிறதுக்கு அவர் கண்டிப்பா ஒரு யுக்தியா கையாளுவாருன்னு நான் நம்புறேன். விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் மக்களை நேசிக்கும் கலைஞன், அதனால அதை தான் ஸ்கிரிப்டா படிக்கிறாரு. ஸோ எனக்கு ஒரே டவுட் தான், அவர் 7 நாள் பார்த்துட்டு வந்து இந்த ஷோவை பண்றாரா இல்ல அது குறும்படம் தான் ஒரு விஷயத்தை வந்து எல்லாரையும் கலகட்டுது. அது கமல் சாரோடைய யூனிக் பாயிண்ட். அது மாதிரி இவர் ஒண்ணு செய்யணும். அது ஒரு 35 நாள் வச்சு 2 கண்டஸ்டன்ஸ் வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணி எல்லாம் கூட்டிட்டு வராம நறுக்குன்னு கொட்டுற மாதிரி ஒரு விஷயம் அவர் பண்ணா பிரதீப்போட வெளில போன ஒரு சிச்சுவேஷன் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. எடுக்கிற முடிவு கமல் சார் மாதிரி சேனலும் இவங்களும் எடுத்த முடிவு தான். நான் என் கருத்தை மட்டும் சொல்லிட்டேன், ஆனா இல்லன்னா நானும் வெளிநடப்பு செஞ்சிருப்பேன் அப்படின்லாம் சொன்னேன். அது மாதிரிலாம் இல்லாம பிக் பாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆப்வியஸாக விஜய் சேதுபதி சார் ரோப்பின் ஆகியிருக்காரு. ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி சிம்பு சார், விஜய் சேதுபதி சார் 2 பேரில் இவர் கிளிக் ஆகிட்டாரு. ஸோ டு யூ திங்க் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சீசனே வந்து பேங்கிங்காக அவர் ஸ்டார்ட் பண்ணுவார், அந்த கண்டஸ்டன்ஸ்க்கு இவரை பார்த்து ஒரு பயம் வரதா இருக்கட்டும், அட்வைஸ் பண்ணாமல் இது தப்பு அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அவர் சொல்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே அவர் ஃபுல்ஃபில் பண்ணுவார்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து பேங்க் இருக்கும், அந்த பேங்க் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஷோ மீதான ஒரு உரையாடலில் இருக்க, இப்போ இந்த ஷோக்குள்ளே இருக்கிற எல்லாரையுமே அவருக்கு இப்போ இந்த சீசன் வரப்போறவங்களை பற்றி பேசல. இந்த ஷோவை இது வரைக்கும் ஒரு 7 சீசனாக்குள்ளே இருக்கிற ஒரு 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 மோர் தென், நான் 7 சீசனையும் சேர்த்து சொல்கிறேன், ஒரு 75% ஆஃப் த பீப்புளை நேர்முகமாகவே தெரிஞ்சவர் தான் விஜய் சேதுபதி சார். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியன், ஒவ்வொரு கருத்து, ஒவ்வொரு விஷயம், அட உள்ள அதை பண்ண விட மாட்டேங்கிறாங்க, இது வேறங்க, அதுங்க இதுங்கன்னு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளவு கிளியரிட்டி அப்டேட்டோட உள்ள வர்ற ஒருத்தருக்கு அவரு மேலேயே ஒரு ப்ரெஷர் இருக்கு. எப்படின்னா எல்லாரும் கடைசி 3 சீசன்ல கமல் சாரையும் சேர்த்து விமர்சிக்கும் விதம் கடைசி சீசன்ல எக்ஸ்ட்ரீமா விமர்சிக்கிற விதம் வரைக்கும் போயாச்சு. சார் இட்ஸ் டைம் டு ரிட்டையர், நீங்க வந்துருங்க, ஹோஸ்டை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றத லெவலுக்கு பேசுற அளவுக்கு போயாச்சு. விச் நோபடி கேன் ரீப்ளேஸ் ஹிஸ் பொசிஷன். பட் இருந்தாலும் பேசுகிற அளவுக்கு போயாச்சு. அப்போ இருக்கும்பொழுது இப்படி ஒரு ஷோவை வந்து நடுவில் சிம்பு பண்ணுறத பார்த்துருக்கலாம், பார்க்காமலும் இருந்திருக்கலாம். இப்படி எல்லாத்தையும் பார்த்த அவர் இந்த ஷோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்டை வாங்கி படித்து தான் பண்ணுற படத்தில் கேரக்டர் தான் இட் மேக்ஸ் ஹெம் க்ரோ அப்படின்றத முடிவு பண்ணதுனால தான் மகாராஜா ஹிட்டு. ஆமாம், சரிங்களா? இது கேரக்டர், இதில் நான் வந்து ஹீரோ, நான் ஒரு குழந்தைக்கு அப்பாவா எப்படி நடக்கிறது, நான் வந்து எப்படிங்க 60-40 வயசு 50 வயசாக நடிக்கிறது அப்படின்னு தன்னை டிஃபைன் பண்ணி தன் கேரக்டரை ஹீரோயிசம் மெட்டீரியலாக நடிக்காத ஒரு கேரக்டர்களை மட்டுமே அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை சரியாக, எப்படி சொல்கிறது, அதை ரொம்ப சரியாக மக்களுக்கு அவங்க செஞ்ச தப்பை சுட்டி காட்டுற விதமும் மக்களுக்கு ஒரு விஷயம்தான் விஜய் சேதுபதிக்கிட்டேருந்து எதிர்பார்ப்பே இருக்கட்டும். அவர்கிட்ட என்ன இருக்கணும்னா, ஒரு தப்புன்னு ஸ்ட்ரெயிட்டா கமல் சார் மாதிரி பண்ணாம சொல்லுவாரா? ஒரு குறியீடு வச்செல்லாம் சொல்லாம, நீங்க இந்த விஷயம் இப்படி பண்ணது தப்பு, இந்த தப்பு இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, இந்த தப்புக்கான தண்டனை என்னன்னு தெரியுமா, இல்லை இந்த தப்பை நீங்க செய்யறதுனால இருக்கிற பாதிப்புகள் என்னன்னு தெரியுமான்னு அந்த தப்பை ஸ்ட்ரெயிட்டா அட்ரஸ் பண்ற ஒரு விதம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து அவர் பாணியில ஒன்று நடக்கும் நான் உறுதியா நம்புறேன். பிலாசபி அவர்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அவர் கண்டிப்பா பிலாசபிக்கலா பேசதான் செய்வார். அது ஒருத்தங்களுக்கு பிலாசபி பேசுறதுக்காக பேசல, பிலாசபிக்கல்ன்றது அவர் அது ஒரு அமைப்பாக வாழ்கிறார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பல வருஷமாக வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு வாய்ப்புக்குள்ள
ஒரு மாதிரிலாம் நின்று கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனை அட்டைன் பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல நடிகர் அப்படின்ற ஒரு பேரும் நல்ல மனிதர்ன்ற ஒரு பேரும் எடுத்ததுனால தான் இங்கே இந்த ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நியாயமான மனிதர்ன்ற ஒரு அங்கீகாரம் வேணும். அது இந்த மனுஷன் ஒரு நியாயமான மனுஷன்ற ஒரு பேரை வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கியிருக்கிற அவரால் சரிவர இப்போ எப்படின்னா இந்த நாட்டாமல் அவர் தான் நம்ம தீர்ப்பு சொல்ல போது அண்ணன் தம்பி வாசம் இதெல்லாம் ஒத்தி வச்சுன்னு சொல்ற மாதிரி அவரு இந்த ஷோவை அவருக்கான பாணின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அந்த பாணியில் இட்ஸ் விஜய் சேதுபதி ஸ்டைல் அப்படின்ற மாதிரி அவரு ஒரு ஸ்மாஷ் பண்ணுவார். அதை அந்த முதல் சாட்டர்டே சண்டே இருக்குல்ல, அது பயங்கர ஒரு வெறிகொண்ட ஈர்ப்பை இழுத்து விடுவார். ஏன்னா அது இழுத்தாதான் அதுக்கப்புறம் அடுத்த வர 10-12 வாரம் வண்டி ஓடும். அது அந்த ஃபர்ஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே அது ரெண்டு பக்கமே சொல்றேன். கண்டஸ்டன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் வீக் ரொம்ப முக்கியம், ஹோஸ்டுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே சரிவர நடந்தாதான் சீசன் 8 கலகட்டும். ஓகே, ஹைலி சென்சிபிள் அண்ட் வெரி வெரி மெச்சூர்ட் பர்சன் இல்லையா விஜய் சேதுபதி சார்? நீங்கள் சொன்ன மாதிரி ஃபிலாசபியை அவர்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ஆப்வியஸாக அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர், அந்த ஒரு சென்சிபிலிட்டி எவ்வளோ ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணோம் அவருடைய அந்த ஹோஸ்டிங் ஸ்டைலில். அவருக்கு இப்போ உதாரணத்துக்கு உள்ள நடக்கக்கூடிய ஒரு தவற இது இவங்க காயப்பற்றக்கூடாதுன்ற எண்ணத்தை ஃபிலாசபியை தவிர அவர் வேற ஒரு ஆங்கிளில் சொல்ல முடியாதுன்னு நம்புறவர் அவர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை வந்து இப்போ இதை இவ்வளவு காயப்படுத்தினா போதும் இவ்வளோ, ஏன்னா அவர் காயப்பட்டே வந்துட்டார் சரிங்களா. ஃபிலாசபி எப்பெல்லாம் வரும் தெரியுங்களா, ஒருத்தர் ரொம்ப அடி வாங்கி ரொம்ப அவ்வளோதான் அப்படின்னு ஐயோ இதுக்கு மேலே நம்ம பார்க்கறதுக்கு ஒன்றுமே கிடையாதுல்ல அப்படின்றவனுக்குள்ள பிளட்ல தானாக விடுறது தான் ஃபிலாசபி. உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு அறிவு அப்படின்னா அனுபவம் தான், வேற என்ன அப்படி அந்த அனுபவம் தான். அந்த அனுபவ சொற்கள் வந்து ஃபிலாசபிக்கல் பாயிண்ட்டு. அதான் இது ஏதோ ஒரு நான் ஷோவில் கூட சொல்லியிருப்பாரு, எல்லாரும் நான் ரொம்ப நான் கெத்தாக தான் வாழ்கிறேன், நான் ஜாலியாக தான் இருக்கிறேன், நினச்சதை தான் சாப்பிட்றேன் அப்படின்னு அப்படி இருக்காரு பார்த்தீங்களா. அதை வந்து இயல்பாக ரிலேட்டபிளாக மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் மக்கள் செல்வன்ற அந்த பேர் வந்துருச்சு. ஸோ மக்கள் செல்வன் கிட்டக்க அந்த ரிலேட்டபிலிட்டியில் என்னன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு பிட் மோர் ஃபிலாசபிக்கல் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு ரொம்ப யங் க்ரௌடுக்கு வந்து ஃபிலாசபிக்கல் ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ இந்த கண்டஸ்டன்ஸ் கிட்டக்க அவருடைய பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டு சிம்பிளிஃபைடாக ரீச் ஆகிறதுக்கு அவர் ஒரு கண்டிப்பாக ஒரு யுக்தியா கையாளுவாள்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ இல்லாட்டி அவனுக்கு அது புரியாமல் போயிடுச்சுன்னா டோட்டலாக வேஸ்ட்டு. ஆமாம் ஐயா எலிமினேஷன்னா என்னங்க ஐயான்ற கதை மாதிரி போச்சுன்னா அவர் ஒரு 5 நிமிஷம் பேசுனதுக்கப்புறம் அந்த ஃபிலாசபியே இவனுக்கு புரியாமல் போச்சுன்னா டோட்டலாக வேஸ்ட்டு. ஆமாம், அதனால் நான் நினைக்கிறது என்னென்னா இருக்கும். ஆனால் அவரு ஆர் யூ ஓகே பேபி இது மாதிரி அவரோட க்யூட்டான சில விஷயங்களுக்கு ரியாக்ஷன் அந்த இப்போ சமீபத்தில் கூட ஒரு ப்ரெஸ் இதில் மகாராஜனோட டைரக்டர் வந்து பேச தெரியாமல் பேசும்போது இருடா அப்படின்னு அந்த மாதிரி அவர் உரிமையா அதான் நான் ஒன்று சொன்னேனே, இதுக்கு முன்னாடி போனவரும் கிஸ்ஸுக்கும் ஹக்குக்கும் பேர் போனவர் தான், இவரும் அதுக்கு பேர் போனவர் தான் சரிங்களா. இவங்களுக்கு மேன்கைண்ட் ஜாஸ்தி, மனிதநேயம் ஜாஸ்தி. விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் மக்களை நேசிக்கும் கலைஞன், அதனால் அதை தான் ஸ்கிரிப்டாக படிக்கிறாரு. ஸோ எனக்கு ஒரே டவுட்டு தான், அவர் 7 நாள் பார்த்துட்டு வந்து இந்த ஷோவை பண்ணுறாரா இல்லை அது அந்த அந்த 1 மணி நேரம் ஹைலைட் கண்டென்ட்டை வச்சுட்டு ஷோ பண்ண போகிறாரான்றது தான் எனக்கான டவுட்டு. மோஸ்ட் பிஸியஸ்ட் பர்சன் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கக்கூடிய ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு நான் மிகப்படுத்தி சொல்ல கமல் சாரை விட பிஸின்றது எனக்கே தெரியும் சரிங்களா. வயதின் காரணமாக அவர் கூட ரெஸ்ட் எடுத்துடலாம், இவர் ஓட விட்டுக்கிட்டே இருக்காங்க இவரை. அப்படி இருக்கிற ஒரு பர்சனை புக் பண்ணி கொண்டு வந்திருக்கிறதுனால இது எவ்வளவு சாத்தியம்ன்றது அது ஒன்று தான். நிச்சயமா. இப்போ ஷார்ட்டாக ஒரு இந்த 5 பாயிண்ட்ஸ் இந்த புது ஹோஸ்டா இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்கணும், இவர் பண்ணா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஏதாவது 5 பாயிண்ட்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க சார்? அதாவது குறும்படம் தான் ஒரு விஷயத்த வந்து எல்லாரையும் கலகட்டுது, அது கமல் சாரோடைய யூனிக் பாயிண்ட். அது மாதிரி இவர் ஒன்று செய்யணும். சரி, ரெண்டாவது பொதுவாக ஒருத்தருடைய தவறு அந்த தவறை வந்து ரொம்ப ரூடாக ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தங்க ஷோவில் போய்கிட்டே இருக்காங்க. இவங்களை வந்து நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கமல் சார் என்ன பண்ணுவார்,
அப்படி போயிட்டு இருக்கிற ஒருத்தங்கள பேச விட்டுருவாரு அவங்கள. அந்த மாதிரி இப்ப நான் எப்படி சொல்றேன்னா, இப்படி சொல்லலாம், மாயா அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து கமல் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் விமர்சனமா இருந்தது. அவர் வந்து மாயா எந்த தப்பு பண்ணாலும் கேட்கறதே இல்லை, ஆனா மற்றவங்க ஏதாச்சும் பண்ணாருங்கன்னா அதை வந்து ரொம்ப அட்ரஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னு. விஜய் சேதுபதி அவர் கிட்டக்க வந்து ஃப்ரம் த டே ஒன் அவருக்கு எல்லாருமே ஒரே தான்ப்பா, பாரபட்சம் இல்லாம எல்லாரையுமே வந்து ஒரே மாதிரி செய்யறாரு, செஞ்சா செய்யறாரு அப்படின்றது ஒரு பாயிண்டா இருந்ததுன்னா அது ஒரே பாயிண்டா இருக்கு. மூணாவது, இப்போ ஒருத்தங்களை இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய வேல்யூ பண்ணாம உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றவங்கள வெகு சீக்கிரத்திலேயே அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியோட சென்ஸை சீக்கிரமா அவங்க மண்டையில ரொம்ப நறுக்குன்னு கொட்டுற மாதிரி, அது ஒரு 35 நாள் வச்சு 2 கண்டஸ்டன்ஸ் வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணி எல்லாம் கூட்டிட்டு வராம நறுக்குன்னு கொட்டுற மாதிரி ஒரு விஷயம் அவர் பண்ணா இட் வில் பி ஆஃப் குட். நாலாவது, அதாவது இப்போ இப்போ ஒரு ஒரு விஷயம் அவருக்கே தெரியும், இது கொஞ்சம் ரொம்ப அவருடைய ஒப்பீனியனுக்கு டிஃபர்டா இருக்கு, அந்த ஒப்பீனியன் சரியில்லை. பட் இந்த வீட்டோடைய இப்போ உதாரணத்துக்கு நான் உதாரணமாகவே சொல்லிடுறேன், பிரதீப்போட வெளில போன ஒரு சுச்சுவேஷன் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு கண்டஸ்டன்டால் அந்த வீடு வந்து அவதிப்படுது, சரிங்களா? அந்த வீடு அவதிப்படுறது ஒரு ஆங்கிள், மக்கள் வெளியில காட்டப்பட்டு பார்க்கப்பட்ட ஒரு விஷயங்கள் ஒரு ஆங்கிள். ரெண்டாவது, இவர் இப்போ நம்ம வெளியில அனுப்பிட்டால் இவரோட கரியருக்கு ஒரு பாதிப்பு வரும் அப்படின்றது, அதாவது இவருடைய இது எல்லாம் இருக்கும் பொழுது எடுக்கிற முடிவு இந்த 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 கமல் சார் மாதிரி சேனலும் இவங்களும் எடுத்த முடிவு தான். நான் என் கருத்தை மட்டும் சொல்லிட்டேன், ஆனால் இல்லைன்னா நானும் வெளிநடப்பு செஞ்சிருப்பேன் அப்படின்லாம் சொன்னேன். அது மாதிரிலாம் இல்லாமல் கட்டோ ரைட்டோ ஆன் ஸ்பாட் அவர் எடுத்த மாதிரி இருக்கணும். இந்த ஓட்டு கீட்டு இதெல்லாம் அப்போதான் ஒரு விஷயம் அது மிஸ்ஃபயரும் ஆகலாம், அது சரியாகலாம், ஆனால் இவர் ஒரு டிசிஷன் எடுப்பார் அப்படின்னு இந்த சீசன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணிடலாம், பட்டுன்னு இவர் எடுத்துருவார் அப்படின்னு அந்த ஒரு மேட்ரு. இன்னொன்று, அஞ்சாவது, ஒரு தடவைக்கு மேலே ரூல்ஸ் தப்பாக மிஸ்பிளேஸ் ஆகிறத மோர் தேன் ஒரு ஒரு பர்சனுக்கு அவர் 5 தடவை வாய்ப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னா, அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், 5 தடவை வாய்ப்பு கொடுத்தாருன்னா 6ஆவது தடவை விஜய் சேதுபதியோடைய வேற ஒரு டேர்னை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ரூல்ஸை. ஏன்னா 7 சீசனா எல்லாருமே ரூல்ஸை மீறத ஒரு பெரிய இதாக எடுத்துக்கல, அதனால பனிஷ்மெண்ட் பண்ணு. ஆனால் விஜய் சேதுபதி அவருக்கே, பிக் பாஸ் உள்ள இருக்கிறத தாண்டி விஜய் சேதுபதி அவருக்கே அந்த ரூல்ஸை மீறி ஒருத்தங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடாக இருக்கிறாங்கன்னா, இதெல்லாம் அவர் பண்ணாருன்னா அந்த வீக்கெண்டு பரபரப்பாக இருக்கும். சிறப்பாக சொன்ன உடனே யோசிக்காம டக்குன்னு 5 பாயிண்ட்ஸ் சொன்னீங்க, ஃப்ரம் தி ஆர்ட்லேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன், ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஸோ ஃபைனலி கமல் சார் குவிட் பண்ணதுக்கான ரீசன் நிறைய சொல்கிறாங்க, இஸ் இன்டு பாலிடிக்ஸ், இதுக்கப்புறம் வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் வந்து அவருடைய ஸ்டார்டம், அவருடைய வேல்யூ வந்து இதனால வந்து ஒரு சில டாக்ஸ்னால இறங்குது, மேபி அது ரீசனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யோர் வியூ அது? சார், எனக்கு பாலிடிக்ஸ்லாம் இல்லை, ஐ எம் வெரி கிளியர் ஆன் இட். பாலிடிக்ஸை யூஸ் பண்ணி அது எனக்கு என்னமோ சரியாக வராதது, மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் தான் என்னுடைய கருத்து. அது சரி வர அது மேபி அவருக்கு அது மேலே ஒரு அதிருப்தி ஆகியிருக்கலாம், அது அந்த மாதிரி ஆகியிருக்கலாம். பட் இன் ரீசன்ட் டைம்ஸ் வந்து அவர் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிட்டது இப்போ இந்த எலெக்ஷன் அப்போது, அதுக்கப்புறம் அவர் லுக்கிங் ஃபார்வர்ட் அவர் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸை இன்க்ரீஸ் பண்ண விதம், அதுக்கப்புறம் அவர் நடிக்கிற படங்களை கமிட் பண்ணுற விதம், இதெல்லாம் பார்க்கும்பொழுது மேபி அவர் தன்னை ரிஃபைன் பண்ணிக்கிட்டாரு. அதாவது எப்படின்னா, ஐ எம் பார்ன் ஃபார் சினிமா, வேர் மை deputing time to cinema should be there at the era ஒரு 50வது வருஷத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அதை கான்சென்ட்ரேட் பண்ணோம், இன்னும் ஃபியூச்சரிஸ்டிக்காக செய்ய வேண்டிய விஷயம். இப்போ கல்கியில் பார்க்குற தக் லைஃபாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒருவேளை அவருடைய இப்போ இந்தியன் 3க்கு அவர் எக்ஸைட் ஆன விதம்லாம் வந்து நம்ம ஸ்டேஜ்லேயே பார்த்துருப்போம், சரிங்களா.
ஸோ ஒரு மாதிரி சடனாக அவருக்குள்ள ஒரு மூவி மேனியா பயங்கரமாக இதாகிடுச்சு. அண்ட் இந்த சீசனில் வந்து விமர்சனத்துக்கு அஞ்சாத ஒரு மனிதன். அதனால் விமர்சனம் விஷயம் இல்லை, என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த விமர்சனம் தாண்டி சில மரியாதை சில நேரத்தில் இதற்கு மேல் போனால் அது நம்மளுடைய நம்மளுடைய சுயமரியாதைக்கான கேள்விகள் சில பேரால் எழப்படுது அப்படின்னும் பொழுது அதை காப்பாற்றிக்கிற ஒரு பாயிண்ட்டு தேவைப்படுது அப்படின்னு அப்படி வேணால் யோசிச்சிருக்கலாம். பட் ஜென்யூன்லி ஸ்பீக்கிங் இட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இது வந்து ஒரு இன்னொரு ஆங்கிளில் கொடுக்கலாம். சரி, நான் இல்லாமல் ஒரு சீசன் நடத்தி தான் பாருங்களேன், என்னதான் நடக்குது அப்படின்னு அப்படி கூட இருக்கலாம். பட் என்னுடைய பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ அவரோட கவனம் ஃபோக்கஸ் பூரா அவர் வாழும் கலையுலகம், அதுக்குள்ள கம்ப்ளீட்டாக தன்னை டெபியூட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏஜுக்கான ரெஸ்ட்டும் எடுக்க வேண்டியது இருக்குது, அவர் போடுற இதுக்கான ரெஸ்ட்டும். ஸோ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஹெல்த் எப்படி சார் இருக்குது, பார்த்துக்கிறீங்களா? இப்போ ஆக்சுவலாக ரொம்ப நல்லாவே இருக்குது. முட்டிக்கான அந்த பெயின் தான் இருந்துச்சு, அது கொஞ்சம் நல்லாவே ரெக்கவர் ஆகிட்டே வருது. ஸோ இட்ஸ் ஆல் குட். ஹெல்த் இஸ், அதாவது எப்படி சொல்கிறது, ஹெல்த்தை இப்போ தான் ரொம்ப ப்ரைம் ஃபோக்கஸாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஐம் ஷூர் இட் வில் பி. நிச்சயமாக சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். விஷிங் யூ வெரி பெஸ்ட். அடுத்தடுத்து நிறைய தரமான சம்பவங்கள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதில் மீட் பண்ணுவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.